Hi children, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Greetings to you all in the name of Jesus Christ. I hope you all happy and be safe. டீச்சரும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போன வாரத்தில் மதர்ஸ் டேக்கு நீங்கள் எல்லாம் நிறைய கார்டுகளை செஞ்சது விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லா மதர்ஸ்க்கும். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய தாட்டுக்கு ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். சரி, போன வாரத்தில் டீச்சர் ரேச்சல் சொன்னது போல் உங்களுடைய டைமை நீங்கள் வைஸ்லியாக செலவு பண்ணுறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்ல கதை புக்கு படித்து இல்லை பாடங்களை நல்ல ஸ்கூல் பாடங்களை நல்லபடியாக செய்யணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலையும் இருக்குது. என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ நம்மளுடைய ஸ்கூல் பாடங்கள் முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுடைய தேவனுடைய காரியங்களும் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது போல் நீங்கள் செய்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் செய்கிறீங்கன்னு. அன்னாடிக்கும் வேத வாசிக்கணும், ப்ரே பண்ணணும். யூ ஆல் மஸ்ட் ப்ரே எவ்ரி டே அண்ட் ரீட் பைபிள். சரியா? நிறைய நாட்களில் நம்ம வீட்டில் இருந்துட்டோம். இருந்தாலும் தேவன் நம்ம கூடயே இருக்கிறாருல, ரொம்ப பலத்தோடு தைரியத்தோடு நம்ம இருக்கணும். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் ப்ரே. வாங்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. நன்றி சுவாமி, சோஸ்தரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே ஏசப்பா, இந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சுவாமி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே. ஏசப்பா, எங்களை ஒன்று கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. இந்த வேலையில் கூட நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. அது எங்கள் இதயத்தில் கிரியை செய்ய நீர் உதவி செய்யுங்க. அந்த சத்தியத்தின் மூலயமாய் நாங்கள் கீழ்ப்படிந்து அதுக்கு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உடைய பிள்ளைகளாய் நாங்கள் எப்பொழுதும் இருக்க நீர் எங்களை வழி நடத்துங்க. ஜீசஸ், வி லவ் யூ so much. அல்லேலூயா ஜீசஸ், உம்மை சோஸ்தரிக்கிறோம். நீங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Okay, now let's worship together. எல்லாரும் உற்சாகமா இந்த பாட்டு பாடுவோம். தெரியலனாலும் நம்ம இந்த லிரிக்ஸ் பார்த்து நீங்க கத்துக்கணும். ஓகே? Tanpa
படிச்சீங்க. Very good. So there's nothing can separate us from the love of God. எதுவும் நம்மளே ஆண்டோட அன்புலேருந்து பிரிக்காது. நம்மள தூரமா இருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியலனாலும் we all are united by God's love, isn't it? So let's stay together. Let's learn the lesson from our teacher Jaya. The next. இப்பொழுது ஸ்டோரி டைம். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்டோரி டைம்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, பட் பிஃபோர் தேட் நம்ம எல்லாரும் போய் பைபிள் எடுத்துட்டு வந்துடுவோம். டீச்சர் பைபிளோட ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? சரி, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போய் பைபிள் எடுத்துட்டு வரீங்களா? குயிக் குயிக் குயிக். நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே, எல்லாரும் எடுத்துட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த கதை வந்து பைபிளில் நியூ டெஸ்டமெண்ட்டில் புக் ஆஃப் லியூக். ஓகேவா? திறக்கிறீங்களா? நம்ம ஒன்றா சேர்ந்து எல்லாரும் படிப்போம். தமிழில் லூக்கா அதிகாரம் 7 வசனம் 1-10 முடிய. சரி, டீச்சர் படிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட படிக்கணும். ஓகேவா? வாங்க படிக்கலாமா? லூக்கா அதிகாரம் 7 வசனம் 1-10. ஓகே, verse 1. When Jesus had finished saying all these things to the people, he went to Capernaum. Verse 2. A Roman officer there had a servant who was very dear to him. The man was sick and about to die. Verse 3. When the officer heard about Jesus, he went to some Jewish elders to ask him to come and heal his servant. They come to Jesus and begged him earnestly, "This man really deserves your help." Verse 5. He loves our people and he himself built a synagogue for us. Verse 6. So Jesus went with them. He was not far from the house when the officer sent friends to tell him, "Sir, don't trouble yourself. I do not deserve to have you come into my house." Verse 7. Neither do I consider myself worthy to come to you in person. Just give the order, and my servant will get well. Verse 8. I too am a man placed under the authority of superior officers, and I have soldier under me. I order this one, go, and he goes. I order that one, come, and he comes. And I order my slave, do this, and he does it. Verse 9. Jesus was surprised when he heard this. He turned around and said to the crowd following him, "I tell you, I have never found faith like this, not even in Israel." Kadasi vasanam, verse 10. These messengers went back to the officer's house and found his servant well. Amen. Clap for yourself. எல்லாரும் டீச்சரோட சேர்ந்து வேதம் வாசிச்சிங்க. இதே மாதிரி தான் நீங்களும் ஒன்றா அப்பா அம்மாவோட சேர்ந்து உட்காந்து அனுதினமும் பைபிள் வாசிக்கணும். சரியா? சரி, வாங்க கதைக்கு போகலாம். இந்த வேளை ஏசப்பா வந்து கப்பர்நகூமுக்கு வராரு. ஒரு ஊர், அந்த ஊருக்குள்ள அவர் வராரு. எப்பயுமே ஏசப்பா உள்ள வரும்போது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பெரிய க்ரௌட் வரும். ஓகே, ஏன் அந்த க்ரௌடு வருது? ஏன்னா இயேசு வந்து எல்லாரும் நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்குறவரு. சிலர் அவரை பார்க்க வருவாங்க. அதிசயம் செய்வார் ஏசப்பா. அதிசயம்னா என்னது? நோயிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. அந்த மாதிரி நிறைய காரியம் இருக்கு. அதனால எப்பொழுதுமே ஆட்கள் அவரை சுற்றி இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி கப்பர்நகூமுக்கு வரும்போது இந்த யூதர்களுடைய மூப்பர்கள், த எல்டர்ஸ் ஆஃப் ஜூயிஸ், அவங்க வந்து இயேசுவை தேடி வராங்க. அவங்க வந்து இயேசுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இயேசுக்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, ஒரு 100க்கு அதிபதியான அவருடைய வேலைக்காரன் வந்து ரொம்ப மரண படுக்கையில் இருக்காரு. அவருக்காக நீங்கள் வந்து அவங்க சேவனை காப்பாற்றுங்க, நீங்கள் ஜெபித்தால் சுகம் பெறுவாங்க அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க இயேசுக்கிட்ட. இயேசு சாமி கிட்ட சொல்லும் போத அவங்க சொல்கிறாங்க, இந்த 100க்கு அதிபதி வந்து ரொம்ப நல்லவர், நம்மளுக்கு கூட ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காரு, நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இயேசுக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப பணிவாக ஆண்டவர்கிட்ட இயேசுக்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க.
அப்ப இயேசுவும் அவங்களோட வராரு. இந்த நிச்சயமா உங்களுடைய இதயத்துல தோணும், யார் இந்த நூற்றுக்கு அதிபதி? டீச்சர் யாரை பத்தி பேசுறாங்க? நூற்றுக்கு அதிபதினா என்ன? நூற்றுக்கு அதிபதினா ஓகே, சிம்பிள் வேர்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சோல்ஜர்ஸ் இருக்காங்களா, கேப்டனா இருப்பாங்களா, அவங்களுக்கு அவர் தான் இவர். எப்படின்னா 100 சோல்ஜர்ஸை கண்காணிக்கிறவர் தான் இவர், இந்த கேப்டன். இந்த கேப்டன் வந்து எப்படி இருக்கணும்? 100 சோல்ஜர்ஸை கண்காணிக்கிற பெரிய கேப்டன் இவர் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ரொம்ப அதிகாரம் உள்ளவரா, பவர் உள்ளவரா, பலசாலியா, நல்ல தைரியம் உள்ளவரா இருக்கணுமா இல்லையா? ஆனா இவர் வந்து அப்படி உள்ளவர் தான் வேலையில. ஆனாலும் அவரோட சேவனை ரொம்ப நேசிச்சவரா இருக்காரு இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதிரி இருப்பாங்க? தன்னுடைய சேவனுக்காக இயேசுவை கூட்டிட்டு வந்து சுகம் கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ இவர் வந்து இயேசுவை கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா இயேசுவை வந்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதில்லை. அவர் இயேசுவை கேள்விப்பட்டிருக்காரு, இயேசு அற்புதம் செய்வார் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா இயேசுவை வந்து அவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதில்லை. அப்ப இந்த மாதிரி அவங்க வந்து இயேசு வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. கிட்ட அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. யாரோடைய வீட்டுக்கு? அந்த கேப்டன் வீட்டுக்கு போயிட்டாரு கிட்ட. அப்போ உடனே அதை பார்த்த கேப்டன் என்ன செய்யறாரு, அவருடைய சிநேகிதர்களை அப்படின்னா கூட்டாளிகளை இயேசுக்கிட்ட அனுப்பி போய் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன சொன்னாருன்னா, அங்கேயே இருங்க, நீங்க வந்து வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவரே, நீங்க என்னுடைய வீட்டுக்கு வர வேணாம், ஏன்னா நான் தகுதி இல்லாத ஆளு அப்படின்னா. அவர் என்ன சொல்றாரு, இயேசு அவ்வளோ பெரியவர், அற்புதங்களாம் செய்யறவர், நீங்க எங்க வீட்டுக்குள்ள வர வேணாம், நானும் உங்ககிட்ட வர முடியாது, ஏன்னா நானும் அவ்வளோ தகுதி இல்லாதவன், ஐம் நாட் வேர்தி, அவ்வளோ வேர்தி இல்லாத ஆளு, நான் வந்து உங்ககிட்ட வர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நானும் வந்து அதிகாரம் உள்ளவன் தான், ஆளுங்க என்ன நான் சொன்னா வானா வருவாங்க, போனா போவாங்க, ஆனா நீங்க வந்து அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகமாயிருவாரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட இயேசு மிகவும் ஆச்சரியப்பட்டாரு. அவர் கூட வந்தாங்களே நிறைய பேர் பின்னால இயேசுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. அப்ப இயேசு திரும்பி அவங்கள பார்த்து என்ன சொன்னாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் வந்து இந்த இஸ்ரவேல்ல பார்க்கவே இல்லைன்னு சொன்னாராம். அப்ப எப்படிப்பட்ட இந்த கேப்டன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க இயேசுவே, என்னுடைய வேலைக்காரன் வந்து சுகமாயிருவான் அப்படின்னு சொன்னார்ல, அது இயேசுக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அப்ப கேப்டனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களே இயேசுகிட்ட. கேப்டனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கேப்டனுடைய வீட்டுல அந்த சர்வன் வந்து நல்ல சுகம் பெற்று எழுந்து உட்கார்ந்துருக்காரு, நல்லா சுகமாயிட்டாரு. அப்ப எவ்வளவு பெரிய பவர் பாருங்க இயேசு. அங்கிருந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னே, இயேசு வந்து கை வச்சு தொட்டு ஒண்ணுமே ஜெபிக்கல, ஒரு வார்த்தை சொன்னோன்னே அங்க அந்த சர்வன் வந்து நல்ல சுகம் பெற்றுட்டாரு. அந்த வேலைக்காரர் வந்து நல்ல சுகமா எழுந்து உட்கார்ந்துட்டாரு. எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? ஏசப்பா இந்த விசுவாசம், அந்த கேப்டனுக்கு இருந்த விசுவாசத்தோட அதுக்கு மேலாக தேவனுடைய கிரேட்டஸ்ட் பார்த்தீங்களா? அவர் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னானே அவர் சுகம் பெற்றுட்டாரு. நம்முடைய இயேசு எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் பார்த்தீங்களா? இவர் வந்து இந்த கேப்டன் வந்து ஒரு அந்நியரா இருந்தாலும் இயேசுவை அறிந்தவர் தான், ஆனா ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் இயேசுவை விசுவாசிச்சிருக்காரு. இயேசுவை விசுவாசிச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நாட்கள்ல எத்தனை பேர் வந்து நம்ம அப்படி இயேசுவை விசுவாசிக்கிறோம். நம்ம மத்தியில கூட உங்களுக்கு கூட தெரியும், இந்த மாதிரி கேப்டன் போல இயேசுவை அறியாதவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா, பிறரை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இயேசுவை வந்து அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க உங்களுடைய வேலை என்ன? அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளணும், உண்மை நேசிக்கணும் அப்படின்னு நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதே மாதிரி அந்த 100க்கு அதிபதி அந்த கேப்டன் வந்து எவ்வளோ பெரிய பவரானவர். அவர் கூப்பிட்டா வான்னு ஒரு ஆள், போறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் கூட
அவர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்காரு, எவ்வளவு நல்லவரா இருக்காரு, அவங்களுடைய வேலைக்காரர்கள் கூட நேசிக்கிறவரா இருக்காரு இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில உயரும் போத நம்மளுக்கு நல்ல படிப்பு, நல்ல தகுதி, நல்ல வசதிலாம் வரும்போது நம்ம எப்பொழுதுமே எல்லாரையும் நேசிக்கிறவர்களா இருக்கணும். நம்ம நல்லவர்களா, எல்லாருக்கும் நல்லது செய்வர்களா எப்பொழுதுமே இருக்கணும். சரியா? அதே மாதிரி தான் ஏசப்பா கிட்ட நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்கணும். நம்ம விசுவாசம்னா என்ன? நம்ம காணாததை நம்ம விசுவாசிக்கணும். அதுதான் ஏசப்பா செய்வார் என்று நம்ம எப்பொழுதுமே விசுவாசிக்கணும். அதே போலதான் நீங்க எப்பொழுதுமே ஏசப்பா மேல விசுவாசிக்க வச்சுக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? ஏசப்பா பெரிய அதிசயங்களை செய்வாரு. உங்களுடைய படிப்புல கூட பெரிய அற்புதங்களை செய்வாரு. இந்த பாருங்க, இந்த கேப்டன் மாதிரி பாருங்க, அவர் விசுவாசிச்சு இயேசுவை கூப்பிட்டாரு. அவருடைய ஊழியக்காரன் வேலைக்காரன் சுகம் பெற்றார். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் முதலாவது போய் கேட்கிற இடம் ஏசப்பா கிட்ட தான். எதுவா இருந்தாலும் நீங்க உட்கார்ந்து ஜெபிச்சு, ஏசப்பா இப்படின்னு நீங்க ஜெபித்து பேசும்போது அவர் நிச்சயமா உங்களுக்கு விசுவாசம் ஆனா நீங்க ஜெபிச்சுட்டு விசுவாசிக்கணும், இது நடக்கும் ஏசப்பா. ஆனா நல்ல காரியம், சரியான காரியங்களை நீங்க கேட்டு ஜெபித்து அதை இது பண்ணும்போது இயேசு நிச்சயமா உங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிறாரு. சரியா? ஓகே சில்ட்ரன், நீங்க இந்த கதையை கேட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியுமா நீங்க இதுக்கப்புறம் இந்த கதையை போய் நீங்க திரும்பியும் வேதத்துல இருந்து நீங்க படிக்கலாம். இப்ப வாங்க நம்ம எல்லாரும் ஒரு குட்டி ஜெபம் செய்வோமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவரே சுவாமி, இந்த வேலைக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே. ஆண்டவரே சுவாமி, இந்த வேலையில இந்த கதையை கேட்க கொடுத்த தயவுக்காக நன்றி ஏசப்பா. இந்த கேப்டனை போல நாங்களும் இருக்கணும் ஏசப்பா. அவர் ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் கூட அவருடைய வேலைக்காரனை அவர் அவ்வளவு நேசிச்சாரு, அதுக்காக நன்றி. அதே போல அவர் உங்க மேல ஒரு பெரிய விசுவாசம் வச்சாரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான்னு சொன்னார் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, நாங்களும் நாங்கள் சிறு பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஏசப்பா, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். நாங்களும் விசுவாசத்தோடு உங்ககிட்ட ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு எப்பொழுதும் இருங்க, எந்த நேரத்திலுமே இருங்க ஏசப்பா. எங்களை காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் அன்பான தேவன், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நீரே உண்மையுள்ள தேவன். எல்லாவற்றையும் பாதப்படியில இந்த வேலையில வைக்கிறோம் ஏசப்பா. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது ஹேண்ட் கிராஃப்ட் டைம். சரியா? உங்களுடைய ஹேண்ட் கிராஃப்ட் நான் டீச்சர் செய்யும் போது நீங்களும் செஞ்சு அடுத்த கிளாஸ்ல நீங்க செஞ்சிட்ட பிற்பாடு அந்த போட்டோஸ்லாம் உங்க டீச்சருக்கு அனுப்புங்க. அதை அடுத்த கிளாஸ்ல வீடியோல டீச்சர் அதை போடுவாங்க. ஓகேவா? Okay children, bye. See you. Hi everyone, I'm Tasha. Now it's handcraft time. So today we're going to be doing a handcraft which is in theme with faith. You're going to be needing a pencil, art block or A4 paper. You're going to be needing an eraser just in case, some leaves, you don't want them to be too big. Okay, this size is good. And then you'll be needing glue, color pencils, or you can also use crayons. And then optional is magic pen. Okay, so the first thing I'm going to be doing is I'm just going to draw a tree at the side here, like so. Why it's not? Okay, this just to start. Okay, and then you want to draw the trunk of the tree. Just draw like a line here. Then maybe the root.
Okay, so the next part I'm going to be using my magic pen, but if you don't have a magic pen, you can just use a darker green and then outline, and then in the inside you can use a lighter green and then you can color it that way. But I'm just going to be using this and outlining the tree. Okay, now after outlining it, I'm just gonna erase the pencil outline first and then we'll proceed to color it. Okay, I'm gonna color the leaf first. So okay, so I did add some things to the branch of the tree. So now I'm just gonna add some details to the branch. Okay, just starting to color the branch right now. Okay, once you've done with coloring your tree, now it's time to take your leaves and it's time to assemble them. Just assemble it like this, wherever you want them. You just want to give the illusion that the leaf from the tree is like falling off. So it doesn't have to be perfect because you want to give the illusion that it's falling off. Okay, once you've assembled your leaf, just gonna take it and take your glue and just glue it down. Okay kids, so after sticking my leaves here, what I'm gonna do is, you're gonna take your blue color pencil, or it could be your blue magic pen. Okay, and what you're gonna do, you're gonna give the illusion that there is wind blowing. So you're gonna do something like this. Just to give the illusion that, like, you know, wind is blowing and leaves are falling from the tree. Okay, and then once you're happy with how it is, now you can take your black magic pen or whatever color that you want, and you can write a Bible verse here. Okay, the Bible verse that I have chosen is
2 Corinthians chapter 5 verse 7. For we will walk by faith, not by sight. So just write it down here. So as you can see, I've written my verse here. Now the next thing I'm gonna do is I'm gonna write, God will not leave you. Yes, leave you. Yeah, so I'm just gonna do that now. You can use, different colors, be creative. Okay, so I've written my God will not leave you here, and this is actually the end product of our faith themed handcraft. Okay, the reason I wrote at the bottom that God will not leave you instead of leave you is to just make a connection with the leaf and faith. God will not leave us like the leaves that fall off the tree. He will hold on tight to us. So that's the connection between both, just to keep in theme with faith. So I really hope that you guys will try this out at home. Stay safe and enjoy. அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். Happy Teachers Day. My teacher so smart and so clever. My teacher know all the story about Jesus. Happy Teachers Day. We love you. God bless you too. Thank you. Hello, praise the Lord. Happy Teachers Day. You are so kind. You are so sweet. I love you. God bless you. Bye bye. ஹாய், என்னோட டீச்சர்ஸ்க்கு, என்னோட சர்ச் மெம்பர்ஸ், தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறேன். அப்புறம் எப்போடா நம்மளோட சர்ச் திறப்பாங்க, உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும். அப்புறம் நான் இதுக்கு முன்னுக்குள்ள வாரத்தில் ஒரு நடந்த ஒரு லெசனில் நான் கற்றுக்கிட்டது, ஒபே காட்டை வந்து நம்ம எப்போவுமே அது மதித்து நடக்கணும்.
நம்ம பேரண்ட்ஸையும் நம்ம மதித்து நடக்கணும். என்னோட ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்து என் பேரண்ட்ஸ்க்கும் கீழ்ப்படிந்து தான் நான் நடப்பேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நான் கார்ட் செஞ்சுருக்கேன், எடுத்து வந்து தரேன். ஓகே, என்னோட மதர்ஸ் கார்ட் நான் எல்லா மதர்ஸ்க்கும் விஷ் பண்ணுறேன். சர்ச்சில் உள்ள எல்லா மதர்ஸ்க்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.